நம்ம அம்மா ஆட்டை அறுத்து இலையில போடு, எல்லாம் சாப்பாடு தான். சோத்தையே பார்க்காத சமுதாயம். 600 பேர் 700 பேர்களுக்கு நிச்சயதார்த்தம் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காலத்திலே எப்படி நடந்தது? சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலாவினுடைய கல்யாணம் ரொம்ப அழகா இருக்கும். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா வருவார்கள். நான் ஃபாரிசி நாட்டை சார்ந்தவன். அபூதர், நீங்கள் அரபு நாட்டை சார்ந்தவர்கள். அரபுக்காரங்க பொண்ணு கொடுப்பாங்களா எங்களுக்கு? அபூதர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னங்க இப்படி கேட்டீங்க? பக்கத்து வீட்டிலே பொண்ணு இருக்கு, நான் போய் பேசிட்டு வர்றேன். சல்மான் ஃபாரிசி வெளியே வளர்த்திட்டு இருக்கிறாரு. அபூதர் ரலியல்லாஹு தஆலா பொண்ணு பேச உள்ள போறாங்க. உள்ள போனா எங்க இந்த மாதிரி சல்மான் ஃபாரிசிக்கு பொண்ணு வேணும். உள்ள இருக்கிறவங்களாம் சொன்னாங்களாம், நீங்களும் கல்யாணம் முடிக்காம தான் இருக்கிறீங்க, உட்காருங்கன்னு குத்துபா ஓதி சாட்சியை வச்சு அங்கே கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. ஊர் கூட்டப்படவில்லை, உறவு கூட்டப்படவில்லை, அகல பந்தல் இல்லை, பத்திரிகை இல்லை, எதுவும் இல்லை. பொண்ணு கேட்க போன ஒரு புது மாப்பிள்ளையே வெளியே வர்றார். சல்மான் ஃபாரிசி வெளியே வந்தோன்னு அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாம் முடிஞ்சா? எல்லாம் முடிஞ்சு. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு உங்களுக்கு இல்லை, எதுவும் நடக்கவில்லை. அழகான நிச்சயதார்த்தம், அற்புதமான திருமணம். ஆனா இன்றைக்கு அந்த திருமணம் என்பது எவ்வளவு கசப்பாக மாறி போய் இருக்கிறது பார்த்தீர்களா? இன்னமும் நான் சொல்லுவேன், எந்த சர்ச்சிலையும் எந்த கோயில்களிலும் குமர்களுக்கான பிச்சை கேட்டதே இல்லை. வரதட்சணைக்கு கேட்டிருக்காங்களா? என் பொண்ணுக்கு கல்யாணம் காசு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்களா? பள்ளிதோறும் நடக்கிறது, மனம் வலிக்கிறது, பள்ளிதோறும் நடக்கிறது. இதையும் தாண்டி பொண்ணு வீடு ஏற்கனவே நிச்சயதார்த்தத்திலே ஓடி ஆயிடுவான். அதுக்கப்புறம் கல்யாணம், 3வது நாகம் படம் எடுத்தாடும். கல்யாண செலவுலாம் யாருன்னா மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய செலவெல்லாம் பொண்ணு வீடு தான் பார்க்கும். கல்யாண செலவு ஃபுல்லா பொண்ணு வீடு. அதுல இந்த பொண்ணை பெற்ற தகப்பனார கல்யாணத்தில் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்குண்டே ஒரு லாட்டி சீட்டு விற்கிற பேக்கை அப்படி தூக்கி கக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு ஆள் நிற்கிதுன்னா அதான் பொண்ணை பெற்ற அப்பன். அப்படி கக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே நிற்பார். எல்லாரும் சந்தோஷத்தில் இருப்பாங்க, இவர் மட்டும் திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டே நிற்பார். போகிற அஜத்துமார்கள்ட்டெல்லாம் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், துவா செய்யுங்க ஹஜ்ரத். பொண்ணையே பொருளாக பரிசாக கொடுக்க போறார், சந்தோஷமா இருக்கணும்னு மார்க்கம் சொல்லுது. ஆனால் இவர் கவலையில் நிற்கிறாரு. இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு மட்டும் தனி விருந்து, ஈரல் தனியாக வைக்கணும், அது தனியாக இருக்கணும், இது தனி. திருமங்கலத்தில் அப்படி இல்லை, நான் வெளியூரை சொல்கிறேன் இல்லையா? அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். இது என்ன கலாச்சாரம்? மார்க்கம் சொன்ன கலாச்சாரமா? அதுக்கு அடுத்தது கல்யாணம்